அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இன்ட்ராடே லெவல்ஸ் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இது முழுக்க முழுக்க பயிற்சிக்கான வீடியோ. இதை பற்றி தெரிந்தால் இதை எடுத்துக்கோங்க, இல்லையா தவிர்த்துடுங்க. இல்லை இது கூட உங்கள் டெக்னிக்கல் நீங்கள் ஏதோ படிச்சிருக்கலாம், அது மேட்ச் ஆச்சுன்னா சப்போர்ட் இருந்தது, அந்த இதில் இது மேட்ச் ஆனால் அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணாமல் எதையுமே நம்பாதீங்க. யார் கொடுத்தாலும் யூடியூப்ல இன்க்ளூடிங் மீ, என்னுடைய இதுவும் சரி வீடியோவில் கொடுத்தது. ஓகேங்களா? தெரிந்தால்தான் அதை செய்யணும், இல்லையா இதை தவிர்த்துடுங்க. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நிறைய பேர் மெசேஜ் பண்ணி கேட்டீங்க. ஒரு சிலர் செல்லிங், நான் பையிங் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், செல்லிங்கே இருக்கா சார் கேட்குறீங்க. சார் பையிங்கே சொல்கிறேன்னா செல்லிங் இல்லாமல் இருக்குமா? செல்லிங்லாம் ரொம்ப சிம்பிளுங்க. ஓகேங்களா? அதனால் செல்லிங்கு கண்டிப்பாக உண்டு நம்ம கிளாஸில். ஓகேங்களா? நம்ம கிளாஸில் செல்லிங்கும் உண்டு. அது எப்படி பண்ணணுன்றது அந்த இது ரொம்ப சிம்பிள். செல்லிங்கெல்லாம் பெரிய நாலேஜ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதில் இருக்கக்கூடிய இதே கால்குலேஷன்ஸை வச்சு அதில் எப்படி பயன்படுத்தலான்றது அதை நான் சும்மா ஒரு 10-15 மினிட்ஸ்லேயே சொல்லி கொடுத்து போயிடுவேன். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம இன்ட்ராடே லெவல்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு எக்ஸ்பைரியும் கூடங்க, நிஃப்டி எக்ஸ்பைரியும் கூட. அதனால இன்னைக்கு 0 to Euro கால் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் இது. ஓகேங்களா? 0 to Euro கால் நம்ம ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா? அந்த ரூலை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்க. அந்த டைமிங்குள்ள கிடைச்சா, பிகினிங்ல கிடைச்சா அதை எப்படி புக் பண்ணிட்டு வெளியே போகணும், செகண்ட் ஹாஃப்ல கிடைச்சா என்ன பண்ணுங்கிறத மேட்ச் பண்ணி பண்ணுங்க. 0 to Euro கால் நான்லாம் பண்றதே கிடையாது. ஏன்னா அதுல ஜீரோன்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதனால நான் சொல்லிக் கொடுக்கறது மட்டும் சொல்லி கொடுத்துருவேன், தவிர பண்றது பண்ணாத உங்களுடைய சாய்ஸ். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம நிஃப்டி பார்ப்போம். 23,800 புட்டு 42 ரூபாய்க்கு கீழே இருந்தா மார்க்கெட்டு அப்சைடு, 42 ரூபாய்க்கு மேல இருந்தா டவுன் சைடு. அப்போ நீங்க 42 ரூபாய் இதாகும் போது மட்டும்தான் நீங்க அந்த மார்க்கெட் இதனுடைய டைரக்ஷனை பத்தியே நீங்க சிந்திக்க முடியும். அப்பதான் அந்த டைரக்ஷன்ல உங்களால வர்த்தகமும் செய்ய முடியும். இந்த பிரைஸ் வந்தாதான். இந்த பிரைஸ் வராம போயிடுச்சு, இந்த பிரைஸே வரலைங்க, கீழே வரல, இல்லை மேலே எங்கேயுமே வரல, எங்கேயோ போயிடுச்சு, மேலே இப்படியே போயிடுச்சு, இல்லை அது கீழே இப்படியே போயிடுச்சு அப்படின்னாலும் அதுக்கு கீழே போனா அதுக்கப்புறம் சஸ்டைன் ஒரு குறிப்பிட்ட விலையில ஒரு வேல்யூ இருக்கும். அது தேவையில்லை நமக்கு. அது அந்த இடத்துல இருந்து தான் அது திரும்புறதா இருந்தா திரும்ப அதுக்கு ட்ரை பண்ணும். எகைன் அங்கிருந்து வந்தாலும் இந்த 42 பிரேக் பண்ணாதான் ஃபர்தர் மூவ்மெண்ட்டே இதுல கிடைக்கும். இல்லைன்னா கடைசி வரைக்கும் இந்த 42 பிரேக்கே பண்ண விட மாட்டாங்க. அப்போ மார்க்கெட் என்ன பண்ணும்? ஏறுறதுக்கு இது கீழே இருந்தா, நான் சொல்றேங்க எக்ஸாம்பிள், மார்க்கெட் ஏறும், பொத்துன்னு கீழே விடும். அப்போ இது இங்க இருந்து கீழே இருந்து இங்கிருந்து ஏறும், மறுபடியும் அதுக்கப்புறம் ஏறி, அதுக்கப்புறம் மறுபடியும் அப்படியே மார்க்கெட் மெதுவா ஏறும், பொத்துன்னு மார்க்கெட் கீழே விடும். இப்படியே ட்ரேட் நடத்திக்கிட்டு போவாங்க இன்னைக்கு. அதுக்கப்புறமா தான் இதுக்கு மேலே இதே இருந்தால் லாஸ்ட் செகண்ட் ஹாஃப்ல தான் ஒரு ஃபர்தர் டைரக்ஷனோ இல்லை என்னவோ முடிவு போடுவாங்க. அப்போ இன்னைக்கு எப்படி நடக்குதுன்னு, ஏன்னா இன்னைக்கு சூப்பரா இருக்கும் ட்ரேடிங். எப்படின்னா சூப்பரா இருக்கும்னா, இந்த பிரீமியம் இந்த பிரைஸே டச் பண்ணாது. ஆனா மார்க்கெட் ஏறுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம், ஏறுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம். ஆனா அது கீழே விடும், ஏன் மறுபடியும் ஏறும், மார்க்கெட்டு கீழே விடும். இப்படி நடக்கும். இந்த விலைக்கு கீழே இருந்தால், புட்டு 42 ரூபாய் கீழே இருந்தால் அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.